Hi friends, வணக்கம் and welcome back to our channel. 500 ரூபாய் இருந்தால் நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது வந்து பட்ஜெட் பிஸ்னஸ் பற்றின ஒரு பிளான் வீடியோ தான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னால் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணுற வீடியோவும், அதுக்கடுத்து கடனை எப்படி 30 நாளில் அடைக்கிறது அப்படிங்கிறத பற்றின 10 டிப்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் சொல்கிறேன் இந்த 8 பிளானில் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பிளான் 1 என்னென்னா, ஹோம்மேட் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணுறது. முறுக்கு, மிக்சர், லட்டு மாதிரி சின்ன பேக்கெட்ஸ் போட்டு நீங்கள் விற்கலாம். இதுக்கு முதலீடு வந்து மாவு, சீனி, எண்ணெய் இது மட்டும்தான். வெறும் 500 ரூபாயிலேயே இது வந்து உங்களுக்கு சாத்தியமாகும். கஸ்டமர்ஸ் எப்படி பிடிக்கிறதுனா, உங்களுடைய சொந்தக்காரங்க வாட்ஸ்அப் குரூப்பு, அப்படி இல்லாட்டி டீ ஷாப்பில் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் நம்ம போடுறத கொண்டு போய் சேல் பண்ணி நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்து பிளான் 2 பார்க்க போகிறோம். ரீசெல்லிங், நோ ஸ்டாக் பிஸ்னஸ். அதாவது நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லாமே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். எப்படின்னா மீஷோ, க்ளோ ரோட், ஷாப் 101 இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாக நம்ம ப்ராடக்டை ரீசேல் பண்ணி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக மட்டுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுடைய கைக்கே வந்துடும். இந்த ஆப்ஸில் எப்படி நீங்கள் ரீசேல் பண்ணுறது, எப்படி உங்கள் கைக்கு மார்ஜின் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான வீடியோ ஒன்று போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். பிளான் 3, பேப்பரில், கிளாத்தில் பேக்ஸ் வந்து மேக் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். பிளாஸ்டிக் பேனுக்கு பின்னால் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது இந்த நியூஸ் பேப்பர் பேக்கு, கிளாத் பேக்ஸ் தான். நியூஸ் பேப்பர் வாங்கி க்ளூ போட்டு பேக் செஞ்சு நம்ம வந்து முதலீடே இல்லாமல் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பழைய கடையிலலாம் முதலீடு இல்லாமல் பேப்பர் வந்து நம்ம வாங்க முடியும். பேப்பர் கூட சேர்த்து கம்மு, ஹேண்டிலுக்கு போடுற அந்த ரோப் மட்டும் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்மளால் பேப்பர் பேக் சேல் பண்ண முடியும். பிளான் 4 வந்து டிஜிட்டல் சர்வீசஸ். கேன்வா, கேப்கட் இந்த மாதிரி ஆப்ஸில் எல்லாமே போஸ்டர் டிசைன் பண்ணுறது, விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறதுலாம் இருக்குது. அதை நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட டேட்டா பேக் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் ஃபோனில் இந்த மொபைல் ஆப் மட்டும் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் முதலீடு இல்லாமையே இந்த ஆப் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். 5th பார்க்க போகிறது மொபைல் ரீசார்ஜ், பில் பேமெண்ட் சர்வீஸ். பேடிஎம் பிஸ்னஸ், ஃபோன்பே பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். முதலீடே இல்லாமல் கேஒய்சி ப்ளஸ் சில இனிஷியல் ரீசார்ஜ் பண்ணி நம்மளால் அமௌண்ட் ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். இது அடுத்தவங்களுக்கு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு கமிஷன் வந்து தருவாங்க. பிளான் 6க்கு வந்துட்டோம். பிளான் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோம்மேடாக பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம மேக் பண்ணி நம்ம சேல் பண்ணுறது மூலமாக காசு கிடைக்கும். ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு, ஹேர் ஆயிலு, சோப் பேஸு இந்த மாதிரி சின்ன லெவலில் நீங்கள் செஞ்சு விற்க ஆரம்பித்து அது கொஞ்சம் முன்னேற நம்ம வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ், பாட்டில்ஸ்லாம் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கடை போடணுன்னா கூட போட்டு சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். பிளான் 7 வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்டால் மாதிரி போட்டு நம்ம வந்து சேல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஈவினிங் டைமில் சுண்டல், ஆஃப்டர்நூன் டைமில் லெமன் சோடா, கார்ன்ஸு, பானிபூரி இந்த மாதிரி சேல் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டு எடுத்துக்க முடியும். 500க்கு கம்மியாகவே ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அப்புறம் அமௌண்ட் ஜாஸ்தி வர வர நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம 8th பிளானுக்கு வந்துட்டோம். இந்த பிளான் என்னென்னா, செகண்ட் ஹேண்ட் புக்ஸு, ட்ரெஸ்லாம் OLX, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதில் வாங்கி நம்ம வந்து ரீசேல் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ குரூப் 4 கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அந்த புக்ஸ்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ண போகிறதில்ல. ஏன்னா பழைய கடையிலேயே அது வந்து கிடைக்கும். அங்கேருந்து வாங்கி கூட நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா கூட அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு வந்து எங்கேருந்து புக்கு வருது அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அவங்க படிக்கிறதுக்கு தேவையான புக்கு நம்ம எங்கேருந்து கிடைச்சாலும் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வர்ற டைம்லாம் உங்களுக்கு நல்லாவே சேல் பண்ண முடியும் நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நம்ம சேனலில் டெய்லி ஒவ்வொரு நியூ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அமௌண்ட் சேவ் பண்ணுறது எப்படி, கடனை எப்படி சீக்கிரம் அடைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ கலெக்ஷன்ஸ் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்க, உங்களுக்கு இதுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். கோல்டு காயின் பெஸ்ட்டா, சில்வர் பார் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அடுத்து போடுறேன்.